ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் வந்து எத்தனையோ வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்க பார்க்கும்போதெல்லாம் நான் நினைப்பேன், இவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இவ்வளோ லைக் வந்திருக்கு, இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, சூப்பராக வீடியோ பண்ணுறாங்க, அழகாக பேசுகிறாங்க, டெய்லி ரொட்டீன் வீடியோலாம் அழகாக இருக்குது, பரவாயில்லையே. அவங்க அப்படியே எடுத்து அவங்க அவங்க என்னென்ன வேலைகள் செய்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே வீடியோவாக ஷூட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ ஒரு ஈஸியான வேலையாகவும் இருக்குது, பரவாயில்லையே, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதும் சரி, அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதும் சரி, நம்ம சேனலை தக்க வச்சுக்கிறதும் சரி, உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். இன்னொன்று, அதை என்ன நடந்தாலும் சரி, அதை தாங்கிக்கிற மனப்பக்குவமும் தாங்கிக்கிற சக்தியும் கூட நமக்கு வரணும் போல். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சேனல் வந்து நான் ஆரம்பித்தது ஜனவரி 5ஆந்தேதி தான் ஃபஸ்ட்டு ஒரு 2 வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி, ஒரு நர்வஸாக இருந்துச்சு, அதோடு நான் விட்டுட்டேன் வீடியோஸ் போடுறத. அப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் திருப்பி நான் வீடியோ போடவே ஆரம்பித்தேன். வீடியோ ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் வார்னிங்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெயில் வந்தது. அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங்னு சொல்லிட்டு மெயில் வந்துருந்துச்சு. அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். 7 கொஸ்டின் கேட்டாங்க. அப்புறம் 90 டேஸ் கழித்து அது ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஜூன் 10ஆந்தேதி ரிமூவ் ஆயிரும், உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. எனக்கு அதிலேருந்தே எனக்கு மனசு சரியில்லாமல் போயிடுச்சு. என்னடா நம்ம என்னென்னவோ மெசேஜ் வருதே, நம்ம இதெல்லாம் ஏன்னா எனக்கு வந்து உண்மையாகவே சொல்கிறேன், யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது. இன்னொன்று, எனக்கு எடிட் பண்ண தெரியாது. நிஜமாவே எனக்கு எடிட் பண்ணணுங்கிறதுலாம் தெரியாது. எப்படி வாய்ஸ் கொடுக்கணும், ஒரு வீடியோவை வெளியில் நம்ம ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி நம்ம வாய்ஸ் கொடுக்கணும்னு தெரியாது. அது எனக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. நம்ம வீடியோ எடுக்கிறோம், அதை அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு வீடியோ வார்னிங்கில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, நான் நேற்று ஒரு வீடியோ டெய்லி ரொட்டீன் வீடியோ போட்டிருந்தேன். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா, அதில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து அது தவறு தான். எனக்கு ஒரு மெசேஜ் கூட வந்திருந்துச்சு, கமெண்ட் கூட வந்திருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் லைட்டாக காமிக்கிற ஷோ ஆகிற மாதிரி இருக்குது, அப்படி போடக்கூடாதுன்னு. அப்புறம் தான் நான் அந்த விஷயத்தையே யோசித்தேன். போட்டுட்டோமே, சரி பரவாயில்ல இருக்கட்டும், அவ்வளோ ஜூம் பண்ணி தெரியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நைட்டு ஒரு 7 மணி போல் திருப்பி எனக்கு யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு. உங்களோட வீடியோவை வந்து நாங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ரீசன் வந்து இந்த மாதிரி ஆதார் டீட்டெயில்ஸு, அந்த அக்கௌண்ட் ஏடிஎம் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஷோ பண்ணியிருக்கீங்கன்னு. எனக்கு சிரிக்கிறதா கவலைப்படுறதானே தெரியல. எனக்கு உண்மையாகவே அதோட நாலேஜே இல்லாமல் இது நமக்கு தேவை, எனக்கு அதுதான் தோணுச்சு. யூடியூப்பை பற்றின நாலேஜே இல்லாமல் நமக்கு இது தேவையா, இந்த இந்த சேனல் ஆரம்பித்தது தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இது எதுக்காக ஆரம்பித்தோம். ஏன்னா என்னோடய சேனல் உண்மையாக சொல்கிறேன், 2 மாதத்துல பார்த்திங்கன்னா சூப்பராக எனக்கு ரீச் ஆயிருச்சு. சாதாரணமாகவே யூடியூப் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர், 4000 மணி நேரம் வாட்ச் அவர் இருந்தாலே போதுமா. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 4100 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 10,000 வாட்ச் அவர்கிட்ட நான் ரீச் பண்ணிட்டேன். ஆனால் என்னால் மானிட்டேஷன் பண்ணவே முடியாது, எனேபிள் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ஜூன் 10ஆந்தேதி வரைக்கும் அந்த ஸ்ட்ரைக் வார்னிங்கில் இருக்குது இந்த சேனலுக்கு. அதுக்கு இடையில இந்த ஒரு விஷயம் வேறு நடந்துருச்சு. அந்த அந்த ஒரு வீடியோவை மட்டும் அப்லோட் பண்ணிட்டாங்க. நிறைய கமெண்ட் கூட வந்துச்சு, ஏன்க்கா உங்களோட டெய்லி ரொட்டீன் வீடியோ என்னாச்சு, ஏன் டெலீட் பண்ணிட்டீங்கன்னு. நான் டெலீட் பண்ணலை. எனக்கு அதை பார்த்த உடனேயே கொஞ்சம் சங்கட்டமாகவும் போயிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இன்னொன்று, நிறைய கமெண்ட்ஸ் கூட எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு சொல்லித்தாங்கங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எப்படி எடிட் பண்ணணும், எப்படி வாய்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கு பிறகு நான் யூடியூப்பில் போயிட்டு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுங்கிறத கிட்டத்தட்ட இத்தனை வீடியோ போட்டு ரீச் ஆன பிறகு நான் போய் அதை பார்த்தேன். பார்த்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் வந்து மற்ற மியூசிக்ஸ் கேட்கக்கூடாது, எதுவும் டிவி படங்கள் அந்த மாதிரி எதுவும் ஷோ ஆகிற மாதிரி இருக்கிற டைம் நம்ம வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது, கிட்ஸ் வச்சு வீடியோ எடுக்கக்கூடாது, அடுத்து கிட்ஸு சம்மந்தமாக அவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக ஏதாவது அவங்கள வேறு மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கக்கூடாது. அடுத்து இந்த மாதிரி நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட், அக்கௌண்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எதையும் ஆதார் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள் எதையும் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை நான் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருக்கணும், பார்த்துட்டு தான் இப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் நான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ ரீச் பண்ணிவிட்டு
இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிடச்சி நான் இவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்த பிறகு நான் இதை பார்த்துருக்கேன். இருந்தாலும் என்னை நானே மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த ஒரு வார்னிங் ஃபஸ்ட்டு டைம் வந்துச்சு. 2வது தடவை வீடியோவை தான் பிளாக் பண்ணாங்க. வார்னிங் ஸ்ட்ரைக் எதுவும் கொடுக்கல அந்த வகையில். சேனல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு நான் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் அது வரைக்கும் நம்ம இடையில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக எந்த வீடியோஸ் போடணும், எந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம போடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இதை நான் ஏன் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கமெண்ட் வந்து அக்கா நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்களா, கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. சரி அவங்க எல்லாருக்கும் ஒரு பதிலாக போகுமேங்கிறனால தான் இந்த வீடியோ. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஆட் ப்ரமோஷன் பண்ணலாமா உங்கள் சேனல்லன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரியல. அப்படி ஆட் ப்ரமோஷன் பண்ணுனா அதுக்கு நான் என்ன மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல. நான் சேனல் ஆரம்பித்ததுக்கான ஒரே நோக்கம், நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு கடந்து வந்திருக்கோம். அதை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அதை வந்து நம்ம ஒரு டைரி எழுதி வச்சா அது ஏதாவது ஒரு வகையில் அழிஞ்சு போயிடும். அதை வந்து நம்ம சேனலில் நம்ம சொல்லும்போது அழியாமல் இருக்கும். நம்ம காலங்கள் எவ்வளவு கடந்து போனாலும் சரி, நம்மளே இல்லைனாலும் சரி, நம்ம ஜெனரேஷனுக்கு வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிறது நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள், அம்மாவோட விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் சேனலே ஆரம்பித்தேன். மற்றபடி எனக்கு இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் எனக்கு இப்போ தான் ஒன்று ஒன்றா நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன இப்போ பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனலை ஒரு வேளை பிளாக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் இப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதைப்படி ஃபாலோ பண்ணி தான் நம்ம இனிமேல் வீடியோஸ் போடணும், நம்ம சேனலை தக்க வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து கவனமாக தான் இனிமேல் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஒரு பாடம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் ஒரு பெருசாக இதாக எடுத்துக்கிறல. நம்ம எதையுமே வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கணும். இல்லைன்னா தெரிஞ்சவங்ககிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். அப்படிங்கும்போது இப்போ வந்து நம்ம அதை ஒன்று ஒன்றா ஒரு விஷயத்தையுமே சர்ச் பண்ணி இது எப்படி, இதனால தானா, இப்படி பண்ணலாமா, எப்படி நம்ம இதை எடிட் பண்ணணும், எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கணும். இப்போ கூட நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா, ஒரு கமெண்ட் பண்ணாங்க ஒருத்தவங்க, நீங்கள் வந்து அந்த செல்ஃப் கேமரா வச்சு பேசும்போது கூட முன்னாடி வந்து கேமரா செல்ஃபியில் வந்து ஏதோ ஆஃப் பண்ணிவிட்டு பேசுங்க, செல்ஃபி மோடை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட அந்த சாரீ ப்ளீட் கரெக்டாக உங்களுக்கு நேச்சராக கிடைக்கும் அப்படின்னு, சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். இன்னொன்று, இதை நான் ஒரு கஷ்டமாக அந்த நேரத்தில் நான் எடுத்துக்கிட்டாலுமே, பயமாக இருந்தாலுமே, சேனல் பிளாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயம் இருந்தாலுமே, ஆனால் சரி இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறணும். என்னென்னலாம் இந்த விஷயத்தில் இருக்குது, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டு, இனிமேல் அதை நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வார்னிங் வந்தனால தானே நம்ம அதை கற்றுக்கிட்டோம். அப்போ கூட அசால்ட்டாக விட்டாச்சு. 2வது தடவையும் நமக்கு நம்மளோட வீடியோவை பிளாக் பண்ணனால இதில் இன்னும் என்னென்ன இருக்குங்கிறத டீப்பாக நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? இதுவுமே நன்மைக்கே, இதுவும் நல்லதுக்கு தான். இனிமேல் நம்ம வந்து ஏன்னா நல்லா ரீச் பண்ணிவிட்டு சடனாக நமக்கு அதெல்லாம் இல்லை, பிளாக் பண்ணிட்டோம் நம்ம சேனலுன்னு தெரிஞ்சால் ரொம்ப கவலையாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்து இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் நினச்சி என்னை நானே ஆறுதல் படுத்திக்கிட்டேன். பார்க்கலாம், இனி அடுத்தடுத்த சேனல்ஸ் ரொம்ப கவனமாக பொறுமையாக பார்த்து நிதானமாக கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். இதை முக்கால்வாசி ஷேர் பண்ணதுக்கு காரணம், நிறைய யூடியூபர்ஸ் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ்லாம் இருக்கீங்கள்ல, அவங்களுக்கு இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போடணும், எந்த மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்களும் கவனமாக பொறுமையாக பாருங்கள். ஏன்னா யூடியூப்பில் ஒரு விஷயம் அப்லோட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வீடியோஸ் போடுறத சும்மா எடுத்தோம் போட்டோம் அப்படிங்கிறதான் இவ்வளோ நாள் நான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி கற்றுக்கிட்டு பொறுமையாக கவனமாக போடுங்க, வீடியோஸ் போடுங்க. ஏன்னா நம்ம சேனலை வந்து அடுத்தடுத்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸும் சரி, நம்மளோட வாட்ச் ஹவரும் சரி, இதில் ரீச் பண்ணிவிட்டு மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியாமல் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய வலிங்கிறது என்னோடய விஷயத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தப்பு கிடையாது, தாராளமாக ஆரம்பிக்கலாம். நம்மளோட தனித்திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்ன கேட்டால்.
ஏன்னா நம்மளோட சேனல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம தைரியமாக நம்ம செய்யலாம். ஆனால் அதில் உள்ள விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஸோ சேனல் ஆரம்பிக்கிறவங்க நிறைய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி சேனல் ஆரம்பிக்கணும் என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z போட்டிருக்காங்க. அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக தைரியமாக ஃபாலோ பண்ணி நீங்கள் சேனல் ஆரம்பிக்கலாம். ஏன்னா என்கிட்டயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. அதுக்குன்னு தனியாக நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் தைரியமாக வீடியோஸ் போடுங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.